Hi and welcome back to my channel. இன்னைக்கு லஞ்ச் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு மசாலா, ஒயிட் ரைஸ், அப்புறம் வடகமும் ஜவ்வரிசி வடகம் அண்ட் அரிசி வடகம் அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு பால் காய்ச்சிட்டு அதை வேறு அடுப்புக்கு மாற்றிட்டு இந்த அடுப்பில் கேஷாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பொடி தோசை தான் நீங்கள் பண்ணேன் அவனுக்கு. அது கொஞ்சம் கடல காய போட்டு எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னொரு அடுப்பில் எங்களுக்கு டீ போட்டுட்ருக்கேன். இது நேற்று காய்ச்சின பாலோட ரிமைனிங் இருந்தது. ஸோ அதே பேனில் டீயும் போட்டுடலாம். தோசை மாவு மேலே எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி இட்லி பொடியை தூவி விட்டுக்கலாம். ஸோ இது தேங்காய் சட்னியோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு ப்ளெயினாகவே பொடி தோசையை சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். ஸோ கேஷாவுக்கு மட்டும்தான் இன்றைக்கி ஸ்கூல். வர்ணிகா வீட்டில் தான் ஜாலியாக உட்காந்து படம் பார்த்துட்ருக்கா. கிருஷ்ண ஜெயந்தின்றதுனால மத்தியானம் ஒரு 3 மணிக்கு மேலே தான் எனக்கு தெரிஞ்ச சிம்பிள் ஸ்நாக்ஸ் நான் பண்ண போகிறேன். அது போக கடையில் சீடை அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ ஸ்ப்ரெட் பண்ண பொடி மேலேயும் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடும் போது தோசை கல்லில் மோஸ்ட்லி பொடி உதிராமல் இருக்குது அண்ட் கருகாமையும் இருக்குது. இப்போ தோசை கல்லில் ஏதாவது பொடி இருந்தாலும் அதை கையோடு எடுத்துடலாம். இல்லை அடுத்து நம்ம தோசை ஊற்றுற வரைக்கும் அந்த கல்லோட ஹீட்டில் கருகிரும். டீயும் கொதிச்சிருச்சு. ஸோ டீயை இறக்கிட்டு அதுக்கப்புறமா பருப்பையும் ரைஸையும் வச்சிடலாம். ஸோ குக்கரில் வைக்கிற வேலையெல்லாம் ஒன்றா சேர்த்து வைக்கும் போது நமக்கு டைம் சேவ் ஆகும் அண்ட் பக்கத்தில் நின்று வேலை பார்க்கணுன்ற அவசியமும் இருக்காது. ஸோ அந்த சின்ன கேப்பில் ஒன்று ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒர்க் பார்த்துக்கலாம். இன்றைக்கி சாம்பார் தான் செய்ய போகிறேன் இல்லையா? அதுக்கு துவரம் பருப்பும் மசூர் தால் பருப்பும் சேர்த்து தான் இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் செய்ய போகிறேன். ஸோ மெஷர்மெண்ட் நம்மளோட ப்ரொப்போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ பருப்பெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கையோட தண்ணியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், சீரகம், பெருங்காயம். இதிலே வேணும்னா தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து வேக வச்சோன்னா மேஜர் ஆஃப் த ஒர்க்ஸ் இதிலே கம்ப்ளீட் ஆகிடும். இன்றைக்கி தக்காளி சேர்க்காமல் புளி மட்டும்தான் சாம்பாருக்கு சேர்க்க போகிறேன். ஸோ பருப்பை மூடி ஒரு பக்கம் வேகட்டும். இது சாதம் வைக்கிறதுக்கு அரிசி மெஷர் பண்ணிக்கலாம். ஒரு போர்ஷனுக்கு 2 போர்ஷன் தண்ணி, பொன்னி புழுங்கல் ரைஸ். தண்ணி சேர்த்து ப்ரெஷர் பண்ண வேறு அடுப்புக்கு மாற்றிட்டேன். பருப்பு ரெடியாக இருக்குது. ஸ்டீம் அடங்குறதுக்காக இறக்கி வச்சுருக்கேன். அந்த மீன் டைம் நம்ம புளியை ஊற வச்சிடலாம். ஸோ பருப்பு வேக வச்ச அதே சின்ன ப்ரெஷர் பேனில் தான் கிழங்கும் வேக வைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சாம்பார் தாளிச்சதுக்கப்புறம் அந்த குட்டி ப்ரெஷர் பேன் லைட்டாக அலசிட்டு அதிலே கிழங்க வேக வச்சுக்கலாம். இப்போ புளியை மூடி வச்சிடலாம். சாம்பார் டேரெக்டாக அது நெய்லே தாளிச்சிட்டேன். 2 குட்டி ஸ்பூனில் நெய், கடுகு, சீரகம், வெந்தயம் எப்பயும் போல் சேர்த்து தாளிச்சிட்டு வெங்காயம் வடகம் சேர்த்துட்டு கட் பண்ண கத்திரிக்காய் அண்ட் முருங்கைக்காவை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். ஸோ பாத்திரம் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் கடகடன்னு சேர்த்துட்டேன். வெங்காயம் வடகத்தை கூட கட் பண்ணியும் உதுத்தோ சேர்க்க முடியல. ஸோ லைட்டாக வதக்கிட்டு 2 செம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் கொஞ்சமாக மிளகாத்தூள் அண்ட் கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துட்டு அது பச்சை வாசம் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புளியை கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். கரைச்ச மிச்ச புளியில் மறுபடியும் தண்ணி எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து அதையும் கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சைட் பை சைடு அவங்களுக்கு நான் வீட்டில் தோசை ஊற்றிட்டுருக்கேன், வர்ணிகாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும். ஸோ புளி சேர்த்துட்டு கையோட வேக வச்ச பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். பருப்பை ஆட் பண்ணி உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஹை பாயிலாக குக் பண்ணிக்கலாம். பருப்பை ஆட் பண்ணிவிட்டு இந்த குட்டி ப்ரெஷர் பேனை லைட்டாக நல்லா அலசிட்டு அதில் கிழங்கும் வேக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹேண்டியாக ஒரு ப்ரெஷர் பேன் இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏதாவது கொஞ்சமாக ரைஸ் வைக்கணும், பருப்பு வைக்கணும், வெஜிடபிள்ஸ் இன்றைக்காவது ப்ரெஷர் குக் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ உப்புலாம் சேர்த்துட்டு நல்லா ஹை பாயிலிங்கில் வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். ஸோ அந்த கலர் டெக்ஸ்சருக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன்.
சாம்பார் ஆல்மோஸ்ட் ரெடி. காய் நல்லா வெந்துருச்சு, நுரக்கட்டி சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சைட் பை சைட் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். வர்ணிகாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் தோசை ஊற்றிட்டுருக்கேன். ஸோ வர்ணிகா பொடி வச்சு சாப்பிட்டுட்டா, அவங்க அப்பா வந்து இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டாங்க. ஸோ அடுத்து சாம்பாரையும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு அதே இடத்துல கிழங்கையும் வேக போட்டுடலாம். இன்றைக்கி வாங்கிட்டு வந்த கிழங்குல எப்போயுமே மண் இருக்க தான் செய்யும். பட் இந்த மாதிரி நிறைய ஜாஸ்தியாக இருக்கிற டைம் நேரடியாக சிங்கில் வாஷ் பண்ணிடாமல் தனியாக நான் இப்போ ஆக்சுவலாக நினச்சிட்டேன், ட்ரையாக இருக்கும் போதே நைஃப் வச்சு லேஸாக அதை சுரண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறது பெட்டர். டைரெக்டாக சிங்கில் வாஷ் பண்ணும் போது இந்த மண்ணெல்லாம் போய் இந்த பைப்பை மோஸ்ட்லி அடைச்சிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ 3 கிழங்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மத்தியானத்துக்கு மட்டும்தான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஸோ நான் மூடியெல்லாம் வாஷ் பண்ணலை, ஜஸ்ட்டு கீழே இருக்கிற பாத்திரம் மட்டும்தான் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே சின்ன அடுப்புக்கு மாற்றிட்டு இப்போ ப்ரெஷர் பேனில் இருக்கிற ரைஸை ஹாட் பேக்குக்கு மாற்றிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ கிழங்கு மட்டும் ஸ்டீம் அடங்கிருச்சுன்னா தாளித்து விட்டுடலாம். ஸோ கிழங்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் கடுகு, சீரகம், வெங்காயம், சோம்பு கூட முழு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளைப்பூடு தட்டியும் சேர்த்துக்கலாம். இப்போ கிழங்கு சேர்த்துட்டு காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சோம்புத்தூள், அப்புறம் உப்பு, அவ்வளோதான். இந்த கிழங்கு மசாலா மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். நாட் ஓன்லி ஃபார் ரைஸ் ஐட்டம்ஸ், நம்ம சப்பாத்திக்கோ இல்லை தோசைக்கோ நல்லாயிருக்கும். இது நான் எப்பயும் அடிக்கடி பண்ணுற ஒரு பேசிக்கான ஒரு பொட்டேட்டோ மசாலா. ஒரு அவசரத்துக்கு நான் பண்ணுவேன், டேஸ்ட்டுக்கும் நான் பண்ணுவேன். லேசாக கீழே அடி பிடிக்குதுன்னா பரவாயில்ல, மிக்ஸ் பண்ணி சரி பண்ணிக்கலாம். ரொம்ப திக் லேயராக பிடிக்குதுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா கிழங்கு வேகிறதே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயிலில் தான், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அப்போ தான், இல்லைன்னா அந்த புகஞ்ச வாடையோ இல்லை கருகுன வாடையோ டேஸ்ட் நல்லாவே தெரியும் கிழங்குல. ஸோ அவ்வளோதான், கிழங்குமே ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 15 செகண்ட்ஸ் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. கிழங்கு வர பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கையோட வடகம் பொரிச்சிடலாம். ஸோ ஏற்கனவே ஆயில் ஃபில் பண்ணி வச்சுட்டேன் பாத்திரத்தில். இப்போ ஜஸ்ட்டு ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். ஸோ இன்றைக்கி ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக பொட்டேட்டோ மசாலா அண்ட் வடகம். இது வந்து லாஸ்ட் டைம் நான் வறுத்த அதே ஒரு ஃப்ளேவர்ட் வடகம் தான். அது போக ஜவ்வரிசி வடகம் ஜஸ்ட் ஒரு 3 பீஸ் மட்டும்தான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து சைஸும் பெருசாக இருக்கும். அண்ட் அந்தளவுக்கு ஜவ்வரிசி வடகம் எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது, பட் நான் சாப்பிடுவேன். டைரெக்டாக ஒரு சில்வர் பாத்திரத்தில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஃப்ரை பண்ணாலும் நோ இஷ்யூஸ், நம்ம நெக்ஸ்ட் டே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் ஃபில்ம் பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நான் அப்படி ரீசெண்டாக ஒரு 2 monthsக்கு முன்னாடி பார்த்த படம் தான் த ஹீரோ வித் த போட் ஷூஸ். இட் இஸ் அ சைனீஸ் ஃபில்ம். ஒரு டெடிக்கேட்டட் டீச்சர் அண்ட் படிக்கிறதுக்கு ஆசைப்படுற சின்ன சின்ன பசங்களோட ஸ்டோரி தான் அது. ஸோ ஸ்டோரி பேஸ்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் ஃபில்ம்ஸ் பார்க்க பிடிக்கும், ட்ராமாட்டிக் ஃபில்ம்லாம் பார்ப்பேன்றவங்களுக்கு மோஸ்ட்லி இந்த படம் சூட்டபுளாக இருக்கும். வடைகள்லாம் பொரிச்சிட்டு இதே ஆயிலில் மத்தியானத்துக்கு மேலே ஸ்நாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். Hope you all like my video. Thank you and happy food.